இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஒரு இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூய அம்புரோஸ். அம்புரோஸ் மிலன் நகரில் ஆளுநராக இருந்தபோது அங்கு இருந்த ஆயர் திடீரென இறந்து போனார். எனவே மிலன் நகரின் ஆயர் பதவியானது வெற்றிடமாக இருந்தது. அந்த இடத்தில் யாரை நியமிப்பது என்று திருச்சபைக்கும் ஒரு குழப்பமாக இருந்தது. மக்களில் ஒரு பிரிவினர் எங்களுக்கு ஒரு கத்தோலிக்க சபையை சேர்ந்த ஆயர்தான் வேண்டும் எனவும், இன்னொரு பிரிவினர் எங்களுக்கு ஆரிய பதத்தை பின்பற்றும் ஆயர்தான் வேண்டும் எனவும் கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அம்புரோஸ் தான் அதில் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆம், அவர் இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த ஒரு குழந்தை அம்புரோஸ் தான் நீங்கள் ஆயர் என்று குரல் எழுப்பியது. இக்குரலை கேட்ட எல்லோரும் அது கடவுளின் குரலாகவே நினைத்து சத்தமாக அம்புரோஸ் தான் நீங்கள் ஆயர் என்று உரக்க கத்தினர். இவ்வாறு மக்கள் அனைவரும் அம்புரோஸ் அவர்களை மிலன் நகரின் ஆயராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அம்புரோசோ திருமுழுக்கு கூட பெறாதத்தான் அதற்கு தகுதி இல்லை என நினைத்து லியோன்சியஸ் என்ற அரச அலுவலரின் வீட்டுக்கு ஓடி போனார். இச்செய்தியை கேள்விப்பட்ட அரசர் வலண்டியன் அங்கு சென்று அம்புரோஸிடம், நான் ஏற்படுத்திய ஆளுநரே, உங்களை மிலன் நகரின் ஆயராக எண்ணி பார்ப்பதில் பெருமிதம் அடைகிறேன் என்று சொல்லி அவரை மிலன் நகருக்கு கூட்டி வந்து அம்புரோஸை மிலன் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட பேருதவியாக இருந்தார். அம்புரோஸ் அவர்கள் ஜெர்மனியில் உள்ள டிரியர் என்ற இடத்தில் 340ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய தந்தை அரேலியூஸ் அம்புரோஸின் ஆளுநராக இருந்தவர். அம்புரோஸுக்கு ஒரு சகோதரி உண்டு. சிறு வயதிலேயே அம்புரோஸ் தன்னுடைய தந்தை இழந்ததால் இவருடைய குடும்பம் ரோமை நகருக்கு குடி புகுந்தது. அம்புரோஸ் சிறு வயதிலேயே மிகவும் திறமை உள்ளவராக விளங்கினார். சிறப்பாக எழுதுவதிலும் பேசுவதிலும் அவர் வல்லவராக விளங்கினார். இவருடைய திறமையை பார்த்துதான் இவருக்கு 32 வயது நடக்கும் போதே மன்னன் வாலண்டைன் இவரை மிலன் நகரின் ஆளுநராக நியமித்தார். 374ஆம் ஆண்டு மிலன் நகரில் ஆயர் இறந்து போக அம்புரோஸ் மிலன் நகரின் ஆயராக நியமிக்கப்பட்டார். அப்போது இவர் ஒரு சாதாரண கிறிஸ்தவராகவே இருந்தார். அதன் பிறகுதான் இவர் தன்னையே தயார்படுத்தி கொண்டு மிக சிறந்த ஒரு ஆயராக விளங்கினார். அம்புரோஸ் ஆயராக உயர்த்தப்பட்ட பிறகு தன்னிடம் இருந்த உடைமைகளில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே தன்னுடைய சகோதரிக்கு கொடுத்துவிட்டு மற்ற அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார். ஆயராக உயர்ந்த பிறகு அம்புரோஸ் பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்தார். குறிப்பாக இவர் தன்னுடைய போதனையினால் மறையுரையினால் ஆரிய பதத்தை கடுமையாக சாடினார். இவருடைய மறையுரை எப்போதும் மக்களின் மனத்தை தொடுவதாக இருந்தது. இவருடைய மறையுரையால் தொடப்பட்டவர்தான் ஹிப்போ நகரின் ஆயரான தூய அகஸ்தினார். அம்புரோஸ் எப்போதும் ஏழை எளியவர் மீது அதீத அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்ந்து வந்தார். ஒரு சமயம் மிலன் நகரில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட போது ஏழைகள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இதை பார்த்த ஆயர் அம்புரோஸ் ஆலயத்தில் இருக்கும் தங்க பாத்திரங்களை விற்று அதிலிருந்து கிடைத்த பணத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவினார். இவர் சொன்ன, ஏழைகளுக்கு கொடுக்கும் போது நீங்கள் உங்களுக்கு உரியவற்றை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு உரியவற்றை தான் அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்ற வார்த்தைகள் எப்போதும் நம்முடைய சிந்தனைக்கு உரியதாக இருக்கின்றது. ஆயர் அம்புரோஸ் ஒருபோதும் அதிகாரத்திற்கு பயப்படாமல் கடவுளின் வார்த்தையை எடுத்துரைத்து வந்தார். ரோமையை ஆண்ட ஜஸ்டீனியன் என்ற மன்னன் ஒருமுறை ஆயர் அம்புரோஸை சந்தித்து ஆரிய பதத்திற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்ட போது, நான் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டுமே அடிபணிவேனே தவிர வேறு யாருக்கும் அடிபணிய மாட்டேன் என்று தீர்க்கமாக சொல்லி வெளியே அனுப்பினார். அந்த அளவிற்கு நாட்டு அரசனுக்கு கூட பயப்படாத துணிச்சல் ஆயரிடம் இருந்தது. இப்படி உண்மையான கடவுளின் தூதராய் வாழ்ந்து வந்த அம்புரோஸ் அவர்கள் 397ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் நாள் இந்த மண்ணுலக வாழ்வை துறந்தார். ஆயர் அம்புரோஸ் தொடக்க திருச்சபையில் தோன்றிய முக்கியமான 4 மறை வல்லுநர்களில் ஒருவர். ஏனையோர் தூய அகஸ்தினார், தூய எரோனிமுஸ், பெரிய கிரிகோரியர் ஆவர். புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கேற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள். புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வினை தரிசிப்போம். நன்றி.